வணக்கம் செல்லக்குட்டிங்களா. இது உங்கள் மகிழன் கார்ட்டூன் உலகம். இன்றைக்கு உங்களுக்காக அருமையான ஒரு கதை சொல்லவா. ஒரு காலத்தில் பசுமையான மலைகளும் பெரிய ஆறுகளும் சூழ்ந்த சுந்தரவனம் என்ற ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தின் இளவரசன் பெயர் மகிழன். வயதில் சிறியவனாக இருந்தாலும் நல்ல மனசும் கூர்மையான அறிவும் கொண்டவன். மகிழன் எப்போதும் மக்களோடு பழகுவான். அரண்மனையில் மட்டும் இல்லாமல் கிராமங்களுக்கும் சென்று மக்களின் கஷ்டங்களை கேட்டு உதவுவான். அதனால் மக்கள் அவனை மிகவும் நேசித்தார்கள். ஒரு நாள் ராஜ்யத்தில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. ராஜ்யத்தின் முக்கியமான ஏரி திடீரென வறண்டு போக ஆரம்பித்தது. அந்த ஏரியின் தண்ணீரை தான் மக்கள் குடிப்பதற்கும் வயல்களுக்கு பாசனத்திற்கும் பயன்படுத்தினார்கள். நாட்கள் செல்ல செல்ல தண்ணீர் குறைந்தது. விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்தனர். ராஜா உடனே அமைச்சர்களை அழைத்து, ஏரியில் தண்ணீர் ஏன் குறைகிறது என்று கேட்டார். ஒரு அமைச்சர் எழுந்து, அரசே, மலை கிராம மக்கள் தான் அதிகமாக தண்ணீர் எடுத்துக் கொள்கிறார்கள், அவர்களை தண்டிக்க வேண்டும் என்றான். அதை கேட்டதும் சிலர் கோபம் அடைந்தனர். ஆம், அவர்களால் தான் இந்த பிரச்சினை என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் குட்டி இளவரசன் மகிழன் அமைதியாக இருந்தான். அவன் உடனே முடிவு செய்யவில்லை. அப்பா, உண்மையை தெரிந்து கொண்ட பிறகுதான் யாரையும் குற்றம் சொல்ல வேண்டும் என்றான். ராஜா மகிழனிடம், அப்படியானால் நீயே சென்று காரணத்தை கண்டுபிடி என்றார். அடுத்த நாள் மகிழன் சாதாரண உடை அணிந்து ஒரு நண்பனுடன் மலை கிராமத்துக்கு புறப்பட்டான். அங்கு மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு வாழ்வதை பார்த்தான். அவர்கள் கூட தண்ணீர் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு வயதான தாத்தா சொன்னார், இளவரசா, நாங்களும் தண்ணீருக்காக தினமும் பல மைல் நடக்கிறோம். நாங்கள் ஏரியை கெடுக்கவில்லை. அதை கேட்ட மகிழன் யோசனையில் மூழ்கினான். அவன் ஏரிக்குச் செல்லும் சிறிய கால்வாய்களை எல்லாம் கவனமாக பார்த்தான். அப்போது ஒரு பெரிய மரத்தின் பின்னால் புதிதாக தோண்டப்பட்ட ரகசிய பாதை ஒன்றை கண்டான். அந்த பாதை வழியாக ஏரியின் தண்ணீர் வேறு இடத்துக்கு திருப்பப்பட்டுக் கொண்டிருந்தது. மகிழன் மறைந்து பார்த்தான். சில பேராசைக்கார வியாபாரிகள் தண்ணீரை திருடி தங்கள் தோட்டங்களுக்கு அனுப்பிக் கொண்டிருந்தார்கள். பின்னர் அதையே மக்களுக்கு அதிக விலைக்கு விற்க திட்டமிட்டிருந்தார்கள். மகிழன் உடனே அரண்மனைக்கு சென்று ராஜாவிடம் எல்லாவற்றையும் கூறினான். ராஜா மிகவும் கோபமடைந்தார். அந்த வியாபாரிகளை கைது செய்ய உத்தரவிட்டார். திருடப்பட்ட பாதை மூடப்பட்டது. மீண்டும் ஏரியில் தண்ணீர் நிரம்ப ஆரம்பித்தது. மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் கைகொட்டி, இளவரசன் மகிழன் இல்லையெனில் நாங்கள் நிரபராதிகளை தண்டித்திருப்போம் என்று பாராட்டினர். அப்போது ராஜா மகிழனை அரியணைக்கு அருகில் அழைத்து, ஒரு நல்ல தலைவன் கோபத்தில் முடிவு செய்ய மாட்டான். உண்மையை ஆராய்ந்து நீதியுடன் நடப்பான். இன்று நீ அதை கற்றுக் கொடுத்தாய் என்றார். மகிழன் சிரித்தபடி, உண்மையை தேடினால்தான் நியாயம் கிடைக்கும் என்றான். அந்த நாளிலிருந்து மகிழன் புத்திசாலி மற்றும் நீதிமான் இளவரசன் என்று எல்லா ராஜ்யங்களிலும் புகழ் பெற்றான். கதையின் நெறி, வதந்திகளை நம்பி முடிவு செய்யக்கூடாது. உண்மையை ஆராய்ந்து பார்த்த பிறகே தீர்ப்பு கூற வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனையும் அமுக்கிருங்க. இன்னொரு நாள் இன்னொரு கதையுடன் வருகிறேன்.